சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமா? நான் அண்ணாமலை ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு மூத்த மருமக. ஓ, அண்ணாமலை அம்மாவோட மருமகளா? ம், மூத்த பையனா இந்த கௌதம் சாரோட ஒய்ஃபா? ம், ஆமா சார். ரொம்ப சந்தோஷமா. கௌதம் சாருக்கு முதல் கல்யாண வாழ்க்கை தான் சரியா அமையல. ஆனா உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு மாதிரி தெரியுது. 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணுமா. தேங்க்யூ சார். அப்புறம் சொல்லுங்கம்மா, இப்பதான் மேடம் கிட்ட பேசினேன். நாளைக்கு நான் வர்றதால சொன்னேன். அதுக்குள்ள என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க நீங்க? ஆமா சார், நான் உங்ககிட்ட இப்போ ஜாதகம் பார்க்க வரல. உங்களால எனக்கு உதவி ஆகணும். என்னால உதவியா? சொல்லுங்கம்மா. நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க வரீங்கல்ல, அப்போ நான் சொல்றத மட்டும் நீங்க சொன்னா போதும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஜாதகம் பார்த்தா ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? இதுல 20,000 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. புடிங்க சார், வச்சுக்கோங்க சார். நான் சொன்ன மாதிரி மறக்காம சொல்லிடுங்க. நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சு. உங்களை இதை விட பெருசா கவனிக்கிறேன். ஜாதகம் இங்க வைக்கிறேன். வரேன் சார். சாரா என்னை இழந்த விரக்தியில இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னா. நான் பண்ண தப்புக்கு அவையே தண்டனை அனுபவிக்கணும். சீக்கிரமே அம்மாட்ட சாரா பத்தி பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா வெண்ணிலா கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுப்பாங்க. வருண், உட்காருப்பா. இவ்வளவு நடந்தோம் ஏன் கண்ணா என்கிட்ட சொல்லல? அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? சாராவை லவ் பண்றத கண்டுபிடிச்சிட்டாங்களா? நீ எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இல்லம்மா, அது வந்து எந்த அம்மாவும் தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்பா. உன்னை அந்த சாரா இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கா, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, அது வந்து நிச்சயத்துல வந்து ஃபேக் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட்டை காட்டினப்பவே அவளை ஏதாவது பண்ணிருக்கணும். ஒரு பொண்ணோட லைஃப் நம்மளால பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் அமைதியாவே இருந்துட்டேன். ஆனா அவ அப்பவும் திருந்தல. இனியும் அவ ஏதாவது பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, அம்மா, சாரா இப்படி பண்றவ இல்லம்மா. என்ன நம்மள ஜோசியரை இன்னும் காணோம்? வந்துருவாருக்கா, வர டைம் தான். வணக்கம்மா. வாங்க. வாங்க ஜோசியரே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. உட்காருங்க ஜோசியரே. சரிங்கய்யா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? அது ஜோசியரே, வீட்டுக்கு புதுசா கல்யாணமாகி 2 மருமகங்க வந்திருக்காங்க. அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் உங்களை வர சொன்னோம். அதுக்கு என்னம்மா, சூப்பரா பாத்திரலாம். ஜாதகத்தை கொடுங்கம்மா. இது என் சின்ன பையன் வருண், அவன் மனைவியோட ஜாதகம். முதல்ல இதை பாருங்க. ஜோசியரே, நாங்க 2 பேரும் எப்ப தாத்தா பாட்டி ஆக போறோம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்பா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகுது. அவங்களும் இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களோட ஜாதக பொருத்தத்தை பாத்தீங்களா? இல்ல ஜோசியரே, கல்யாணம் திடீர்னு நடந்துச்சு. அதான் அதெல்லாம் பார்க்கல. என்னாச்சு? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் மோசமா இருக்குமா. என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் பொருத்தமே இல்லம்மா. 10ல 6 பொருத்தம் ஒத்து வந்தா கூட பரவாயில்ல. ஆனா
4 பொருத்தம் கூட ஒத்து வரலம்மா. அம்மா, பையனுடைய ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்டா கல்யாணம் பண்ணமோன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட சங்கடங்கள் வரலாம். இந்த ஜாதகத்தால கணவனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏம்மா, இந்த காசை கொடுத்தா நான் அண்ணாமலை அம்மாவுக்கு எதிரா போய் சொல்லுவே நினைக்கிறியா நீ? அம்மா, பெண்ணிலா ஜாதகம் சரியில்லை. வருண் தம்பி மனசுல வேற யாரோ பொண்ணு இருக்கான்னு என்னென்னமோ பொய் சொல்ல சொன்னியம்மா. இப்ப ஏமா அமைதியா இருக்க? அவளால எப்படி ஜோசியரே பேச முடியும்? அவ பிளான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வாயடிச்சு போய் நிக்கிறா. இங்க பாருமா, நான் உன்னைய மாட்டி விடணும்னு இதை பண்ணல. நீங்க வேணா இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணலாம், நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பழி வாங்கறதுக்காக நான் இப்படி சொல்லல. உண்மையிலேயே உன் ஜாதகத்துல பிரச்சனை இருக்குமா. நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணு, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க. வா வா வா, இப்படி வா. ஏய், என்ன ஏண்டி இந்த நடுராத்திரியில இங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிற? அக்கா, ஜோசியர் சொன்னதை மறந்துட்டியா? உன் தோஷம் நீங்கணும்னா காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல்ல. உட்காரு முதல்ல. அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அதெல்லாம் நான் பண்ணணுமா? என்னால முடியாது. நான் போய் தூங்க போறேன். அக்கா போகாதக்கா, நில்லுக்கா, உட்காரு. சரி, நான் பரிகாரம் பண்றேன். நான் தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு வந்து பண்றேன். ஐயோ அக்கா, இது அதிகாலையில பண்ண வேண்டிய பரிகாரம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பேசாம உட்காரு. ஏய், இந்நேரத்துல யாரடி குளிப்பா? ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ற? பரிகாரத்தை ஜோசியர் சொன்னபடி கரெக்டா பண்ணணும். முத நாள் தான் அப்படி இருக்கும். அப்புறம் அப்போ நாளையில இருந்து இப்படி பண்ண வேண்டாமா? அது இல்லக்கா, நாளையில இருந்து பழகிடும்னு சொல்ல வந்தேன். உட்காரு. என்னடி, என்ன இது? தண்ணி இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹாட் வாட்டராவது எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணடி. இல்லக்கா, பரிகாரம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க கூடாது. பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். நீ பேசாம உட்காரு. வேண்டாண்டி, என்னால குளிர் தாங்க முடியாது. சொன்னா கேளு வெண்ணிலா. கொஞ்ச நேரம் தாக்கா குளிரும், அப்புறம் குளிரே தெரியாது. காலையில பச்சை தண்ணியில குளிக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? யாருக்கு? எல்லாருக்கும் தாக்கா. உட்காரு. வேண்டாண்டி, உட்காருக்கா. வேண்டாண்டி.